தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த அண்மையில் அந்த பென்சல் புயல் பாதிப்பினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு குறிப்பாக மருத்துவ முகாம்கள், மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடக்கத்திலேயே மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும், அதாவது கடந்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதி மருத்துவ முகாம்கள் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை இன்று வரை நடைபெற்றிருக்கிற மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை 54,107 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 29,29,667 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு 1.5 மாத காலத்தில் இவ்வளவு முகாம்கள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நடத்தப்பட்டதில்லை. அவ்வளவு முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த புயலை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவிப்புக்கு ஏற்ப நேற்றைக்கு முன்தினம் ஒரு 500 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து சென்னையில் 200ம் மற்ற கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் 300 என்கின்ற வகையில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. நேற்றைக்கும் கூட அந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் 576 முகாம்கள் நேற்றைக்கும் நடத்தப்பட்டது. நேற்றைக்கு நடத்தப்பட்ட முகாம்களில் மட்டும் ஒரு 31,377 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். நேற்றைக்கும் நேற்று முன்தினமும் இதுவரை நடைபெற்றிருக்கிற மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை 1146. இதில் 62,981 பேர் இந்த புயலை ஒட்டி நடத்திய மருத்துவ முகாமில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட தொடர்ந்து நேற்றைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செய்யாறு, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் 718 மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது விழுப்புரத்தை பொறுத்தவரை 116 முகாம்களும், கடலூரை பொறுத்தவரை 52 முகாம்களும், செங்கல்பட்டை பொறுத்தவரை 50 இடங்களிலும், ராணிப்பேட்டையை பொறுத்தவரை 14 இடங்களிலும், கள்ளக்குறிச்சியில் 54, திருவண்ணாமலையில் 54, செய்யாறில் 65, 35, பூந்தமல்லியில் 18 முகாம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை பொதுவாக வெளிப்படை தன்மையுடனும் நேர்த்தியுடனும் சீராக நடைபெற்று வருகிறது. அதில் ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் அதை தடுக்கிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான MD, MS, DNP ஆகிய படிப்புகளில் சேர்க்கைக்கான முதல் சுற்று கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப படிவங்கள் 3/9/2024 முதல் 15/9/2024 வரை அழைக்கப்பட்டது. அதில் 2294 இடங்கள் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை குழுவின் மூலம் நிரப்பப்படவிருக்கிறது. அவற்றில் 1094 இடங்கள் மருத்துவத்துறையில் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். மீதமுள்ள 50% MBBS படித்துவிட்டு அரசு பணியில் இல்லாதவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் NRI ஒதுக்கீட்டில் 89 இடங்கள் இருக்கிறது. அரசு ஒதுக்கீட்டில் 8182 இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டில் 4139 இடங்கள் என 12321 மருத்துவர்கள் விண்ணப்பம் செய்தனர். தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சேர்க்கை செயல்முறையின் சிறப்பு நடவடிக்கைகளில் விண்ணப்ப படிவங்களில் அவர்கள் கூர்ந்து கவனித்ததில், ஆராய்ந்ததில் இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனின் போது இப்போது ஒரு UGயை பொறுத்தவரை, இளங்கலை வகுப்புகளை பொறுத்தவரை ஒரு 8 பேருடைய அந்த NRI வெளிநாட்டில் அந்த கோட்டாவில் படித்தவர்கள் என்று தூதரகத்தின் மூலம் வாங்கப்பட்ட அந்த சான்றிதழ்கள் போலி என்று நிரூபணமாகியிருக்கிறது. சந்தேகம் வந்து துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்டதில் மொத்தம் ஒரு 601 இடங்கள் NRI ஒதுக்கீட்டுக்கான இடங்கள். இது தனியார் கல்லூரிகள் தான் ஃபில் பண்ணோம். இந்த 601 இடங்களுக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 633. இதில் தகுதி காணப்பட்டது 564.
மொத்த என்ஆர்ஐ இடங்கள் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது 201. தூதரகங்கள் சரிபார்த்து போலியானது என்று அறிவித்தது 8 பேர், 8 சர்டிஃபிகேட் போலியானதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் இந்த 8 பேர்லையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த ஆவணங்களை எல்லாம் சேர்த்து சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு துறையின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் இந்த ஒரு 4 பேர் வந்து 3 பேர் வந்து அதுக்கான அவங்களுக்கு கொடுத்த இடத்த ரத்து பண்ணியாச்சு. அவங்க தனியார் கல்லூரியில் இடம் கொடுத்துருந்தாங்க, அதை ரத்து பண்ணியாச்சு. இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் மட்டும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஜட்ஜி தீர்ப்பு ஒன்று இருக்குது, அதை எதிர்த்து அரசு இன்றைக்கு மேல்முறையீடும் செய்ய இருக்கிறது. ஆக இந்த 4 பேருக்கு மட்டும்தான் இப்போ இடம் கொடுத்துருக்கிறது. 4 பேருக்கு இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காததுக்கு முன்னாடியே போலி சர்டிஃபிகேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 4 பேரில் 3 பேரோட இடங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம், அதுவும் காலியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவும் இன்றைக்கு அரசு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் யூஜியை பொறுத்த வரைக்கும் 47 பேர் இன்றைக்கு அந்த மருத்துவர்கள் போலியா தூதரக சான்றுகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த 47 பேர்லையும் கூட அவங்களுக்கு வந்து எந்த சீட்டும் நம்ம அலர்ட் பண்ணலை. அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே தெரிஞ்சு போச்சு இவங்க போலியா வந்து தூதரக சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. இந்த தூதரகத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிற அந்த சான்றிதழ்கள் போலியானவை என்று கண்டறியப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த 47 பேர்லையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி கமிஷனர் கையில் காவல்துறை ஆணையரிடத்தில் நம்ம புகார் தரப்பட்டிருக்கிறது. நடவடிக்கைகள் காவல்துறை எடுத்து வருகிறது. அதாவது இப்போ இதுதான் முதல் தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை ரொம்ப டீப்பாக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தவறுகள் நடப்பது தெரிய வருகிறது. இதில் ஒரு பெரிய திட்டமிட்டு ஒரு குழு இது செயல்பட்டிருக்கு. ஏன்னா தூதரகத்திலிருந்து ஒரு போலியான தூதரக அது அவங்கள மாதிரியே உங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம். இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்கறது யார், இதெல்லாம் வந்து போலீஸை வந்து ஆராய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். நம்ம இந்த மருத்துவத்துறையின் அதிகாரிகள் மிகுந்த விழிப்போடு இந்த தேர்வு முறைகளை செய்து வருகிற காரணத்தினால் போலிகளை சந்தேகம் வந்து கண்டறிய தொடங்கி இருக்கிறார்கள். இல்லை, எங்கேயுமே பற்றாக்குறை இல்லைங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் எவ்வளவோ, ஒரு மருத்துவமனைக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அவ்வளோ இருக்குது. இப்போ 71 இடங்கள் தான் ஒட்டுமொத்தமாகவே செவிலியர்களுக்கு காலி இடங்கள். இதை தாண்டி அவங்க ஒப்பந்த அடிப்படையிலான பணி நர்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12,000 பேர் இருக்கிறாங்க. வேறு ஸ்கீம், இப்போ NHM ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் நிரந்தர பணியிடங்களை பொறுத்தவரை ஒரு 71 தான் காலி இருக்குது. அது ஒரு வாரத்தில் நேர்பட போகிறாங்க. இப்போ நேற்றுக்கு ஒரு 1200 ஒப்பந்த பணி நியமனங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த பணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் அவங்களாம் இப்போ ஒப்பந்த பணி அடிப்படையில் பணியில் சேர்த்துருக்குறோம். ஆக நேற்றுக்கு 2163 பேர் நேற்றுக்கு சேர்ந்துருக்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் 100% இன்னும் அந்த 71 பேரை ஃபில் பண்ணியாச்சுன்னா 100% செவிலியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இல்லை, அது இல்லை, இது இப்போ நடக்கிறதில்ல. ஒரு 15-20 வருஷமாக நடந்துன்னு இருக்கிறது. கான்ட்ராக்ட் பேஸில்ங்கிறது இப்போ எடுத்ததில்லை. இல்லை, அவங்கள வந்து நேரடியாக பண்ண முடியாது. அதாவது வேறு துறைகளில் வந்து மருத்துவத்துறையை தவிர்த்து வேறு துறைகளில் கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா அந்த கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் என்கின்ற அந்த மனிதாபிமான அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தான் இது செய்யப்படுது. இப்போ எல்லாரையும் நேரடியாக பணியில் ஏன் நிரந்தர பணியிடங்களை பண்ண முடியாதுன்னா எவ்வளோ சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தோ அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ளே தான் பணியாட்களை நியமிக்க முடியும். இப்போ இருக்கிறது 71 தான். இப்போ நேற்றுக்கு மட்டுமே 963 பேர் கொடுத்துருக்கு. அதில் 73 பேரை தான் தர முடியும், மீதி பேருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். அதுதான் சட்டம்.
இல்லை இப்போ நிறைய போகிறாங்க. இல்லை நிறைய இப்போ அரசு மருத்துவமனைகளுக்கு தான் எல்லா அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ வசதி படைத்தவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வரணுங்கிறதால தான் இப்போ ஒரு 15 மருத்துவமனைகளில் வந்து அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தின்னு வரோம். ராஜீவ்காந்தியில் வந்து தனி அறைகள் அந்த மாதிரியான அந்த சிஸ்டம் ராஜீவ்காந்தியில் மட்டும் இருந்தது. இப்போ 15 மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டணை படுக்கை அறைகள் தமிழ்நாடு முழுக்க இப்போ திறந்துன்னு வரோம். சேலத்தில் திறந்தோம், கோயம்புத்தூரில் திறந்தோம், தஞ்சாவூரில் திறந்தோம், நெல்லையில் திறந்தோம், போன வாரம் நெல்லையில் திறந்துட்டு வந்துட்டோம். இப்போ 15 மருத்துவமனைகளில் அது திறந்துருக்குறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இன்னும் ஒரு 30-40 மருத்துவமனைகளில் இந்த பே வார்ட்ஸ் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு 20-30 அறைகளை கட்டி அதில் வந்து இந்த வசதி கொஞ்சம் இருக்கிறவங்க 1000 ரூபா 1500 கட்டுறவங்கள அதில் தனி அறைகள், அவங்களுக்கு ஒரு டிவி பெட்டி, அதை ஒரு தனி குளியலறை, கழிவறை, சுடுதண்ணீர் குளிர் நீர் வர மாதிரியான வசதி, தனியாக ஒரு கபோர்டு, இந்த மாதிரிலாம் வச்சு இப்போ எல்லா இடத்துலையும் திறந்துன்னு வரோம். 15 மருத்துவமனைகளில் சென்ட்ரல்களில் திறந்துருக்குறோம். இன்னும் நிறைய திறக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோம். இப்போ இது வந்ததுக்கு அப்புறமா இப்போ நிறைய இடத்துல கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர்களும் அரசியல் தலைவர்களும் கூட இப்போ நிறைய அந்த மருத்துவமனைகளில் தான் இருக்காங்க. நேற்றைக்கு கூட பெருமதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் சார் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பண்ணாங்க. இப்போ எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு மயக்கம் வந்தது. உடனடியாக நான் போய் பண்ணிக்கினது ஓமந்தூராரில் தான் ஆஞ்சியோ பண்ணிக்கினேன். அதனால் எல்லா விருப்பம் இருக்கிற அத்தனை பேருமே இப்போ வராங்க. அதுக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஆமாம், இப்போ கவுன்சிலிங் நடத்தின்னு இருக்கிறோம். அதாவது கவுன்சிலிங்கிறது ஒரு தெளிவாக, அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒளிவு மறைவற்ற வகையில் கவுன்சிலிங் நடத்தப்படுது. இதில் 36,000 பேர் அளவுக்கு இது வரைக்கும் கவுன்சிலிங் நடத்தி கொடுத்துருக்குறோம். அப்படி இருந்துமே திரும்ப வந்து டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணாதீங்கிறது அட்வைஸ் தான். அது நேற்றுக்கு சொல்லும்போது கூட சொன்னேன், சகோதரனாக சொல்கிறேன், எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதால தான். இதில் புரோக்கருங்க வந்து காலங்காலமாக இருந்துன்னு வராங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா அதை கட்டுப்படுத்தின்னு வர்றோம். அவங்கள வந்து கண்டுபிடிச்சி தண்டனையும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறோம். அந்த மாதிரி யாரும் போவாதீங்கன்னு சொல்கிறது. இந்த துறையில் பண்ணின்னு இருக்கிறோம். நன்றி. இல்லை, இது வெறும் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு தான் சொல்லிடுது. சித்தத்துக்கு தனியாலாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஆனால் டாக்டர் சொல்லிடுறாங்க மீட்டிங் இருக்கு, நாங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. இல்லை சொல்லியிருக்கேன், நான் உடனடியாக விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன்.